Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa qafa. Assalatu wassalamu ala ibadihi alladhina istafa. Hususan ala afdalihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. சூரா தௌபா 70வது வசனம். அலம் யஹ்திஹிம் நபவுல் லதீன மின் கப்லிஹிம் வ கௌமி நூஹிம் வ ஆதிம் வ சமூதிம் வ கௌமி இப்ராஹீம் வ அஸ்ஹாபி மதீன வல் முஹ்தஃபிகாத். இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், தமக்கு முன் சென்றவர்களில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகம், ஆது சமூகம், சமூது சமூகம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகம், மதியன் வாசிகள், இவர்கள் அனைவரையுமே சேர்த்து தலைகீழாக புரட்டப்பட்ட ஊர்கள். இந்த வரலாற்றை நீங்கள் கேட்கவில்லையா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகம் அழிக்கப்பட்டு விட்டது என்று குரானிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் எப்படி அழிக்கப்பட்டு விட்டது என்று குரானிலே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வரலாற்று நூட்களை பொறுத்தவரையில் நம்ரூத் கொசுவால் அழிக்கப்பட்டான் என்று ஒரு கருத்து, இரண்டாவது கருத்து அதாபே இஸ்திசால் இலமைட் சிமஷ்கி டைனசிட்டி அவர்களால் அழிக்கப்பட்டார்கள் என்று வரலாற்று நூட்களில் இரண்டு கருத்துக்கள் உள்ளது. ஃபஆமன லஹு லூத் வ கால இன்னி முஹாஜிரு அலா ரப்பி இன்னஹு ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டார்கள். நிச்சயமாக நான் என்னுடைய இறைவனை நாடி நான் ஹிஜ்ரத்து செய்கிறேன், நிச்சயமாக அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்று லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. அதே போன்று சூரா அல் அம்பியால 71வது வசனம், வனஜ்ஜைனாஹு வ லூத்தன் இலல் அர்தில்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரர் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்கள் இருவரையுமே பாக்கியம் பொருந்திய ஒரு நல்ல இடத்துல ஈடேற்றம் செய்ய வைத்தோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன், எங்கெல்லாம் பாரக்னா ஃபீஹா ஹவுலா இன்னொரு வசனத்திலே வரும். இந்த பாக்கியம் பொருந்திய ஊரா அல்லாஹ் தஆலா எதை மீன் பண்றான்னு சொன்னா, இதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் உள்ளது. அதில் ஒரு கருத்து மக்காவை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகளும், இன்னொரு கருத்து ஹர்ரான் என்ற ஊர் அப்படின்னு கருத்துக்கள் இருக்கு. இன்னொரு கருத்து அது ஷாம் தேசத்தை குறிக்குது அப்படிங்கிறதும். அடுத்த கருத்து, இதுதான் ரொம்ப வலிமையான கருத்து, இது பைத்துல் முகத்தஸை குறிக்குது. எனவே பைத்துல் முகத்தஸுக்கு ஹிஜரத்து பண்ணி போனாங்க அப்படிங்கிறதான் வலிமையான கருத்து. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட யாரெல்லாம் ஹிஜரத்து பண்ணி போனாங்க அப்படிங்கிறதுல குரான்ல லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹிஜரத்து பண்ணாங்க என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஆனால் வரலாற்று நூட்களில் எப்படி குறிப்பிடப்பட்டுள்ளது என்று பார்த்தால், ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கசின் பிரதர் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்னொன்று லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் நாகூர், அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அடுத்து நாகூருடைய மனைவி மல்கா என்பவர்களும் இருந்தார்கள் என்றும், இவர்களுடைய குழந்தைகள் ருபகா, லீயா, அடுத்தது ராஹில் என்பவர்களும் இருந்தார்கள் என்றும், இவர்கள் அனைவருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோடு சேர்ந்து ஹிஜரத்து பண்ணாங்க என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னொரு கருத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹிஜரத்துக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் போது அங்க போகின்ற வழியில ஹர்ரான் என்ற ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊருடைய நாட்டு அரசன் அவர்களுடைய மகள் தான் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று, அவங்க தான் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க கிடையாது என்றும் கருத்துக்கள் உள்ளது. பிறகு அந்த அரசனுடைய மகளான சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தாவா செய்த பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்றும் கருத்துக்கள் உள்ளது. இது இப்னு ஜரீர்ல இருக்கக்கூடிய ஒரு செய்திகள். ஆனால் வலிமையான கருத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பெரிய தந்தையுடைய மகள் என்றுதான் வலிமையான கருத்து. இதற்கு முன்னாடி வந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், இவர்கள் அனைவருமே ஹிஜ்ரத்து பண்ணாங்க. ஆனால் அவர்கள் ஹிஜ்ரத்து செய்து விட்ட பிறகு அவர்களுக்கான அந்த ரிசாலத்துகள் அது அப்பவே முடிந்து விட்டது. அதாவது ரசூல்மார்களுக்குன்னு அல்லாஹ் தஆலா ஒரு பணியை செய்ய சொல்லுவான். இதற்கு முன்னாடி வந்த நபிமார்கள் எல்லாருமே அந்த ஹிஜ்ரத்து பண்ணி முடிச்ச உடனே அந்த பணி அத்தோட ஸ்டாப் ஆயிரும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில அவங்க ஹிஜ்ரத்து பண்ண பிறகுதான் அவர்களுடைய பணியே ஸ்டார்ட் ஆச்சு. ஏனால் இதற்கு முன்னாடி வந்த நபிமார்களை விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீது அதிகமா அல்லாஹு தஆலா திருப்தி கொண்டான். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றான், கால இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, உங்களை மனித குலத்திற்கு அனைவருக்குமே இமாமா ஆக்குறேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொன்னான். இப்பத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய பணி என்னவென்று சொன்னால், மொத்த ஜெசீரா முழுவதுமே அவங்க போய் ஓரிரை கொள்கையை பிரச்சாரம் பண்ணணும். அந்த பணியை உடனே செய்ய சொல்லல, போய் பைத்துல் முகத்தஸ்ல அவங்க போய் குடியிருந்த பிறகு அல்லாஹு தஆலா அந்த பணியை அவர்களை செய்ய சொல்லுமாறு கட்டளையிட்டான். சரி, இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன். அல்லாஹு தஆலா படைத்த பெண்களிலேயே மிகவும் அழகானவர்கள் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதற்கு அடுத்து அல்லாஹுடைய படைப்பிலே மிகவும் அழகானவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப அவர்கள் போகின்ற வழியில எகிப்தை தாண்டி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது.
இப்ப அந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னனுடைய பெயர் அபிமலிக் என்று கூறுவார்கள். இப்ப அந்த பகுதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேம்ப் போடுறாங்க. அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மன்னன் ஒரு கேவலமானவன், அடுத்தவர்களுடைய மனைவியை அடைய வேண்டும் என்று தீவிரம் காட்டக்கூடியவன். இப்ப அவன் இதற்கென்றே ஒரு தனியா ஒரு குழு வச்சிருக்கிறான். யாரெல்லாம் பயணித்து அந்த ஊரை தாண்டி வருகிறார்களோ அதுல ஏதாவது ஒரு அழகான பெண்கள் யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவர்களை கடத்தி கொண்டு போய் விடுவார்கள். இப்ப இந்த விஷயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிய வருது. இப்ப அந்த குழு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, இந்த பெண்மணி உனக்கு என்ன ரிலேஷன் வேணும், உனக்கு யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் சொல்றாங்க, இந்த பெண் என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பெண் இவங்களுடைய மனைவி, ஆனால் சகோதரி என்று போய் சொல்லிட்டாங்க. ஹதீதுகளில் வரக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன 3 பொய்களில் இதுவும் ஒரு பொய். அவங்க ஏன் இந்த பொய்யை சொன்னாங்கன்னு சொன்னால், அவங்க சகோதரி இல்லை கணவர் அப்படின்னு சொல்லியிருந்தா மேபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொலை பண்ணியிருப்பாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீ யாருன்னு கேட்டதுக்கு நான் சகோதரின்னு சொல்லிட்டேன். இந்த பூமியில் என்னையே விட்டா இறை நம்பிக்கையாளர் வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நான் கூறிய பொய்யை நீ பொய்யாக்கி விடாதே அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. இப்போ அந்த மன்னன் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அழைத்து வர சொல்லி காவலாளிகளை அனுப்புகிறான். இப்போ அந்த அரண்மனைக்கு சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்த பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடைய வேண்டும் என்று அந்த மன்னன் ஆசைப்பட்டு அந்த பக்கத்தில் போனான். அவன் பக்கத்தில் போய் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தொட போகும்போது அவனுக்கு வலிப்பு நோய் வந்து விட்டது. அவனால் கை கால்களை அசைக்க முடியலை. இப்போது சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்லி எனக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டான். இப்போ சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறாங்க. இப்போ அவனுடைய வலிப்பு நோய் குணமாகி விட்டது. இப்போது மறுபடியும் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொடுவதற்காக மறுபடியும் போனான். மறுபடியும் அவனுக்கு வலிப்பு நோய் வந்தது. மீண்டும் பிரார்த்தனை செய்யுமாறு சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டான். பிறகு அவனுக்கு நோய் குணமானது. மறுபடியும் தீண்டுவதற்காக சென்றான். மறுபடியும் அவனுக்கு வலிப்பு நோய் வந்தது. மறுபடியும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டான். பிறகு அவனுக்கு நோய் குணமாகிவிட்ட பிறகு தன்னுடைய காவலாளி ஒருவனை அழைத்து அந்த மன்னன் கூறினான், மனித இனத்தை அழைத்து வர சொன்னால் நீ சைத்தானை அழைத்து வந்திருக்கிறாயே என்று கூறினான். அதற்கு பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட நான் உங்களை ஒன்றுமே செஞ்சிட மாட்டேன், நீங்கள் என்னை எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொன்னான். பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடிமையாக கொடுக்குறான். பிறகு சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கும் போது வந்தார்கள். அப்போது கையால் செய்கை செய்து என்ன ஆனது என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தாலா இறைமறுப்பாளனுடைய சூழ்ச்சியை முறியடித்து விட்டான், அவன் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பணிப்பெண்ணாக நமக்கு அளித்துள்ளான் என்று கூறினார்கள். இது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. புகாரில பஸ்ஸார் என்று சொல்லக்கூடிய நூல் தொகுப்புல, முஸ்னத் அஹமது, தப்சீர் இப்னு கசீர் போன்ற நூல் தொகுப்புல பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு சில அறிஞர்கள் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னது பொய்யில் அடங்காது. ஏனென்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னது உண்மைதான். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியதற்கான அர்த்தம் மார்க்கத்தின் அடிப்படையில் சகோதரி என்று அர்த்தம். சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னதான் மனைவியாக இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதில் ஒரு சகோதரி என்று அர்த்தம். அதன் அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க. எனவே அது பொய்யாகாது என்றும் ஒரு சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த இடத்துல வச்சு ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. என்னுடைய ஜெனரேஷன்ல இருந்து ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே அல்லாஹ்வின் பெயரால் அழித்துவிடும் என்று கூறினார்கள். இந்த அபிமலிக் என்பவன் எஜிப்ட் நாட்டை சேர்ந்தவன். இவனுடைய ஜெனரேஷன்ல இருந்து தான் ஃபிரௌன் மன்னர்கள் தோன்றுவார்கள். ஒரு சில குறிப்புகளில் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்தவனுடைய அந்த மன்னனுடைய பெயர் அம்ரு பின் இம்ரவுல் கைஸ் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.